தொலைக்காட்சியின் வரலாற்றை பற்றி சொல்லும்போது அதில் ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு எப்போவுமே தொலைவில் இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கக்கூடிய ஆசை இருக்குது. அதனால தான் தொன்மையான மதங்களில் கடவுளரை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பறவைகளின் முதுகில் ஏற்றியிருப்பாங்க. இந்த பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லக்கூடிய பறவைகளினுடைய பார்வையில் தான் நம்ம மனிதர் பார்வையில் தெரியக்கூடிய தட்டையானதாக இல்லாமல் முழுக்க பார்க்க முடியும். அப்படின்றதுனால இங்கே பறவை வாகனம் வாகனம்ன்ற ஒன்றே எப்படி வருதுன்னு பார்த்தா, மனிதர்கள் முதல்ல 4 காலிகளாக தான் இருக்கிறாங்க, விலங்குகள் மாதிரியே. 2 காலிகளாக மனிதர்கள் மாறினதுக்கப்புறம் அறிவு ரீதியாக அல்லது ஆயுதங்களை உபயோகிக்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்துருச்சு. ஏன்னா மனிதன் பிறக்கும்போது எந்த ஆயுதத்தோடையும் பிறக்கலை, ஆனால் விலங்குகள் ஆயுதத்தோடையே பிறக்குது. தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நகத்தோட பிறக்குது, கொம்போட பிறக்குது. அப்போ இந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு மனிதன் 2 காலியாக மாறினது உதவியாக இருந்தது. ஆனால் என்ன தடைபட்டு போச்சுன்னா வேகம் போச்சு. 4 கால் பாய்ச்சல்ல அப்படின்னு தான் இப்போ கூட சொல்கிறோம். இந்த 2 காலியாக மனிதன் மாறினதுக்கப்புறம் இந்த 4 கால் பாய்ச்சல் இல்லைன்ன உடனே அவன் விலங்குகளை தனக்கு வசப்படுத்தி வாகனமாக்குறான். இப்படி வாகனமாக்கும் போது தான் எல்லா விலங்குகளில் இருந்தும் யானை வித்தியாசப்படுது. இப்போ நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன ஆர்ச் இருக்குன்னு வைங்களேன். குதிரையில் போகக்கூடிய வீரன் தன்னை அப்படியே குதிரையோட உயரத்துக்கு தன்னை தாழ்த்திட்டு அந்த ஆர்ச் அப்படியே கடந்து போவார், அந்த வளைவை கடப்பார். ஏன்னா குதிரை மாதிரியான எந்த விலங்கும் அது பாட்டுக்கு அதனுடைய உயரம் தடைபடலைன்னா போயிட்டே இருக்கும். ஆனால் யானை மட்டும் என்ன செய்யும்னா, ஒரு மனிதன் தனக்கு மேலே ஏறின உடனே அவனுடைய உயரத்தையும் சேர்த்து தன்னுடைய உயரமாக அனுமானித்து கொள்ளும். அதனால ஒரு வளைவு இருந்ததுன்னா யானை மனிதனுக்கும் இடிக்காத அளவுக்கு போகும். இப்போ வாகனங்களினுடைய கதை இப்படி வந்துருச்சு. இப்போ பேருந்துகள் வந்துருச்சு. பேருந்துகள் வந்ததுக்கப்புறம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது, முன்னாடி ஸ்டெப்ஸில் அடி வாங்கினானா இல்லை பின்னாடி ஸ்டெப்ஸில் அடி வாங்கினானான்னு. ஏன்னா இங்கே வழக்கு என்னென்னா, பேருந்தில் ஏற அல்லது இறங்க முற்படும் போது ஏற்படும் காயத்திற்கு ஓட்டுநர் பொறுப்பா? இந்த அரிதான வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். பஸ்ஸில் போகும்போது நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால காயம்பட்டால் அது நம்ம தான் பொறுப்பு. அதுக்கு கண்டிப்பாக டிரைவர் பொறுப்பாக முடியாது. பட் அதே சமயம் டிரைவரும் கஸ்டமர்ஸ் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது டிரைவரோட பொறுப்பு. அது பேருந்தில் போகும்போது விபத்து ஏற்பட்டால் அதுக்கு ஓட்டுநர் பொறுப்பு. அதாவது திருப்பூரில் ஒரு 3 பேர் பஸ்ஸில் பயணம் செஞ்சுட்டு வர்றாங்க, எல்லா பயணிகள் கூடயும். பஸ்ஸு அவங்களோட ஸ்டாப்பில் நின்னோன்னே இந்த 3 பேர் இறங்குறாங்க. இறங்கும் போது இந்த 3 பேரில் ஒருத்தங்க தவறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுருது. காயம் ஏற்பட்டோடனே அவங்க இம்மிடியேட்டாக இது டிரைவரோட குற்றம்தான், அதனால் டிரைவர் மேலே ஒரு குற்ற வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நீதிமன்றமும் இது டிரைவரோட கவனக்குறைவால் தான் இவங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு, இவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றமும் டிரைவருக்கு மேலே ஒரு 5000 ரூபாய் அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிச்சிட்டாங்க. இந்த டிரைவர் திருமூர்த்தி இருக்கார் இல்லையா, இவர் நம்ம ஒரு தப்புமே பண்ணலையே, நம்ம மேலே எதுக்கு ஒரு சிறை தண்டனையும் அபராதம்னு சொல்லிட்டு அவர் ஒரு முதல் மேல்முறையீடு செய்கிறாரு. அந்த முதல் மேல்முறையீட்டில் இந்த வழக்கெல்லாம் விசாரித்த நீதிபதி அந்த அபராத தொகை 5000 ரூபாய் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுட்டு இந்த 1 மாத சிறை தண்டனையை மட்டும் ரத்து செஞ்சுட்டு நீதிமன்றம் கலையும் வரை சிறை தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. உடனே இதை எதிர்த்து அந்த திருமூர்த்திங்கிற டிரைவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்கிறாரு. அந்த மேல்முறையீட்டை விசாரணைக்கு வரும்போது விசாரணையில் என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா, அந்த சாட்சிகள் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த சாட்சிகளை பார்க்கும்போது இந்த 3 பேரும், இந்த 3 நபர்கள் இருக்காங்க இல்லையா, இதில் முதல் நபரும் 2வது நபரும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் தான், முதல் நபர் 2வது நபர் நாங்கள் 2 பேரும் முன்வாசல் வழியாக நாங்கள் இறங்கி வந்தோம். இந்த 3வது நபர் கீழே விழுந்தார் இல்லையா, அவங்க பஸ்ஸோட பின் வாசல் வழியாக தான் இறங்கி வந்தாங்க. இறங்கி வரும்போது அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னாங்க. இந்த 3வது நபர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 3 பேருமே ஒரே வாசல் வழியாக தான், பின் வாசல் வழியாக தான் நாங்கள் இறங்கி வந்தோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த 3 சாட்சிகளுக்கு இடையுமே இந்த சாட்சிகளை முன்னுக்கு பின் முரணாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு சாட்சிகளும் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருக்கிறது, அதனால் இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்கிறது இந்த டிரைவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா,
ஒரு பஸ்ஸு எப்போ மூவ் பண்ணுவார், ஸ்டாப்பில் நிறுத்தினதுக்கப்புறம் டிரைவர் எப்போ மூவ் பண்ணுவார்னா கண்டக்டர்கிட்டருந்து விசில் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மூவ் பண்ணுவாரு, move பண்ணுவாரு. நடத்துனர்கிட்ட வந்த பிறகு. அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவர் பஸ்ஸை கண்டக்டர் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் மூவ் பண்ணாராம், இல்லைன்னா சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மூவ் பண்ணதுனால இவங்க கீழே விழுந்து இவங்களுக்கு அடிபட்டுருச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இந்த வழக்கில் சொல்லலை. அந்த கண்டக்டரை வந்து விசாரிக்கவே இல்லை. ஸோ எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை இவர் பஸ்ஸை மூவ் பண்ணாரோ அதனால தான் விழுந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ ஒரு பேருந்து நிற்கும் போது ஏறும்போதோ இறங்கும் போதோ கீழே விழுந்து அடிபட்டாலோ அது டிரைவரோட கவனக்குறைவு கிடையாது அப்படின்னு பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல பொதுவா இருக்கு. ஒரு பேருந்துகள் மூலம் ஒரு விபத்து ஏற்படுத்துறாங்கன்னா அந்த வழக்கு ஓட்டுநர் மேல மட்டும் போகுமா, இல்ல அந்த பேருந்தினுடைய நடத்துனர் மேலேயும் பதிவு செய்யப்படுமா? ஓட்டுநர் மேலே தான். இப்போ வந்து நடத்துனர் வந்து நடத்துனர் மேலே வரலாம். எப்பன்னா நடத்துனர் ஒரு வேளை சிக்னலுக்கு தவறாக கொடுத்துட்டு தான் இறங்கிட்டு இருக்கும் போது தவறாக சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அவர் பஸ் மூவ் பண்ணாருன்னா இந்த கண்டக்டர் தான் சிக்னலுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா நான் இறங்கிட்டோம் 2 பேரும் சேர்ந்து தான் சொல்லி 2 பேர் மேலேயும் பதிவு செய்யலாம். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கண்டக்டரை விசாரிக்கவும் இல்லை. அது அவர் எப்போ சிக்னல் கொடுத்தாரு என்ன அதனால மூவ் பண்ணதுனால தான் இந்த அம்மா கீழே விழுந்தாங்களா அப்படிங்கிறது எதுவுமே சொல்லவும் இல்லை. ஸோ எவிடன்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் பல உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பஸ்லேருந்து ஏறும்போதோ இறங்கும்போதோ ஒருவர் கீழே விழுந்து அடிபட்டால் அதுக்கு ஓட்டுநரை குற்றம் சொல்ல முடியாது. அதனால அது ஓட்டுநரோட கவனக்குறைவால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா கீழே விழுந்ததுக்கு காரணம் ஓட்டுநரோட கவனக்குறைவு இல்லை. ஸோ அதனால ஏற்கனவே முன்பின் முரண்பாடுகள் இருக்கு இல்லையா சாட்சியில், அதோட பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் இந்த டிரைவருக்கு நம்ம வழங்குறதுனால இவர் மேலே இருக்கிற இந்த தண்டனையை ரத்து செய்து மாண்புமிகு நீதியரசர் திரு ராஜேந்திரன் அவர்கள் உத்தரவிட்டார்கள்.